ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கனடாவில் எப்படி கார்பேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க, அதை பற்றி தாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு பில்டிங் வீடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அங்கே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கார்பேஜ் பின்னு வச்சுருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர் அப்படிங்கிற வச்சுருப்பாங்க. அதில் பிளாக் கலரில் சுத்தமாக எல்லாமே அது கார்பேஜ் பொருளை மட்டும்தான் அதில் போட்டுட்டு வரணும். மற்ற எதுவும் போடக்கூடாது. ஆனால் இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸு, கார்ட்போர்ட்ஸு இந்த மாதிரி பொருளை போட்டுட்டு வரணும். மற்ற எது கார்பேஜ் எது அதில் போடக்கூடாது. அந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட் வேஸ்ட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் போட்டுட்டு வரணும். எவ்ரி வீக்ஸு அதுக்குன்னு ஒரு டேட் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டில் அந்த கார்பேஜை கலெக்ட் பண்ண வருவாங்க. ஸோ வீடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கார்பேஜ் பின்னை மூவ் பண்ணி நம்ம வீட்டு முன்னாடி வச்சுட்டோம்னா அவங்க ஈஸியாக அந்த கார்பேஜை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பெரிய பில்டிங்காக இருந்துச்சுன்னா அவங்களாவே ட்ரக்கை நிறுத்திட்டு அந்த கார்பேஜ் பின்னை மூவ் பண்ணிட்டு அந்த மிஷினில் யூஸ் பண்ணி அந்த கார்பேஜ் எடுத்து அதில் போட்டுட்டு திரும்ப அந்த கார்பேஜ் பின்னை அதே இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தாங்க எவ்ரி வீக்ஸ் இங்கே கார்பேஜஸ் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஈவன் ரோடாக இருந்தனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குப்பையோ ஏதாவது இருந்தால் எவ்ரிடே அதுக்கான டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இந்த மாதிரி கார்பேஜஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரீட்டு ரோடு எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீனாக தான் இருக்குங்க. ஈவன் நம்ம ஏதாவது கார்பேஜஸ் டம்ப் பண்ணிட்டு வந்தாவோ பார்த்தா நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. இந்த மாதிரி தாங்க கனடாவில் டிபார்ட்மெண்ட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரீட் எல்லாமே க்ளீனாக வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.